நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம மாறுது. எல்லாமே போச்சே, யார் கொடுத்தாலும் வாங்காது, யார் முகத்திலே முழிக்காது, 2 அடி தள்ளி நில்லு. எவ்வளவு கொடுமைக்கு வந்தோம் சார். எப்படிலாம் மனுஷன் மாறினான் தெரியுமா? உண்மையிலேயே எங்க சின்ன மாமனார் சார், அவர் 2வது வேலை வரும்போது கூட அவர் அது என்னமா ஒரு நல்லா மாஸ்க் எல்லாம் போட்டு ஜம்முன்னு அப்படி வாக்கிங் போறதுக்கு குறையவே குறையாது. ஒரு நாள் நம்ம தெரு பக்கமா போனாரு. ஐயா போறாரு, சும்மா காலங்காத்தால போறாரு, காப்பி சாப்பிட்டாரு இல்லையோ, மாமா வாங்கன்னு ஹாலில் உட்கார வச்சு உள்ள போய் ஒரு டம்ளர் காப்பி அழகா சூடா கொண்டாந்து கொடுத்தேன் சார். மாஸ்க் எடுத்துட்டு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு கண் கலங்கி நின்னார். ஏன் மாமா என்ன ஆச்சு? என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பெத்த புள்ள கூட என் மேல அவ்வளவு அக்கறையா இல்லை. எங்க மாப்பிள்ளைன்ற ஒரு உரிமையில நீ எனக்கு இவ்வளவு செய்யறியடா. காலங்காத்தால இந்த சின்ன மாமா நல்லா இருக்கணும்னு கபசர குடிநீர் கொடுத்த பத்தியா? நான் கொடுத்தது காப்பிங்க. ஏன்னா மனுஷனுக்கு மனசு பேதலிச்சு போய் கொரோனா வந்து போனவனை விட அந்த பயத்துல போனவன் தான் அதிகம். காபி கூட அவருக்கு கபசர குடிநீரா மாறி போச்சு. போட்டாரு. போன பிற்பாடு உள்ள போன அவன் சித்தப்பா என்ன சொன்னாருன்னு கேட்டா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா அதை சொல்லிட்டாருன்னு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு மனசு பேதரிச்சு போயிருந்தது சார். அப்போ இல்ல, யாரை பார்த்தாலும் பயந்தான், எதை பார்த்தாலும் பயந்தான். அதனால்தான் அவன் பாரதி சொன்னான், பயமெனும் பேய்தனை கொள்வோம்னா. பக்தி உடையார் காரியத்தில் பலரார். நீ நம்பிக்கையோடு பக்தி விட, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன், கோவிந்தன், மாதவன், யாதவன், கேசவன் அத்தனை நாமாவளிகள் சொல்றமே. எதுக்கு? உனக்கு பாதுகாப்பு மந்திரம் ஒண்ணு சுத்தி இருக்குது, உன் நாவிலே இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லு. 5 எழுத்து மந்திரத்தை ஓம் சிவாய நம சொல்லு, ஓம் நமோ நாராயண 8 எழுத்து மந்திரம் சொல்லு, ஓம் சரவணபவன் 6 எழுத்து மந்திரம் சொல்லு. 5ம் 6ம் 8ம் உனக்கு நாவிலே நடமாடினா உன்னை எந்த ஆபத்தும் சுத்தி வராதரா. நீ நிமிர்ந்து இருப்ப. ஏன் சமயத்தை போதி சமயத்தை பரப்ப வேண்டும் என்று மேலை நாட்டிலிருந்து வந்தவனை கூட ஆட்கொண்டது எந்த தெரியுமா? மாணிக்க வாசகர் தந்த உயர்ந்த ஒரு தொடர் தான் அவனையும் ஆட்கொண்டது. டாக்டர் ஜியு போப்புன்றவரு தன்னுடைய நாள் டைரியில முதல்ல எழுதுற வார்த்தை என்ன தெரியுமா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு அந்த மணிவாசகர் தந்த மணியான தொடரை எழுதிட்டு தான் டைரி எழுதுவார். எப்படிலாம் இருந்திருக்கு, எவ்வளவு வாழ்க்கை கொண்டாடுங்க. அதனால மகிழ்ச்சியா இருங்க. இப்பெல்லாம் உயர்ந்தது தாழ்ந்தது, ஒரு காலத்துல இப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பெண்கள் வளர்ந்துக்கிறாங்க. எது புரட்சிங்க? அன்பை கையில் எடுப்பதுதான் மிகப்பெரிய புரட்சி. ஆயுதத்தை கையில் எடுக்கிறது புரட்சி இல்லை. போர்க்களத்தில் அடுத்தவனை வெல்பவனுக்கு வீரன்னு பேரு, 5 புலன்களை அடக்கிறவனுக்கு மாவீரன்னு பேரு இல்ல. இன்னும் சொல்ல போனாலும் இங்க இருக்கிற சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், ஐயா எத்தனை வாழ்வோம்? 100 ஆண்டுகள் வாழ்வோமா? இதுக்குள்ள நீயா நானா, நான் யார் தெரியுமா, நீ யாரு தெரியுமா, என் பட்டம் என்ன, என் பதவி ஒரு மண்ணும் கிடையாது. நான் போற இடங்கள நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. நம்ம தாத்தா பாட்டியா தானே சார் சொல்லி கொடுத்தாங்க. எந்த மண்ணில சார் 60ஆம் கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி? எங்க சார் 70 பீமரத சாந்தி? எங்க சார் சதாபிஷேகம்? எங்க கனகாபிஷேகம்? எங்கேயும் கிடையாது சார். இந்திய சரித்திரத்தில் மட்டும்தான் உண்டு. நம்ம நாட்டினுடைய சொத்து அது. வாழ்க்கையை கொண்டாடினா சார். எனக்கு 12 வருஷத்துக்கு முந்தி திருக்கடையூர்ல 60 பிரம்மாண்டமா நடந்த. ஆஸ்திரேலியாவில என் ஃப்ரெண்டு வந்தான். கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அதே ஒய்ஃபான். வாழ்நாள் போல மறக்க முடியாது சார். நம்ம கல்ச்சர் வேற சார்.
நீங்க அணு அணுவா பாருங்களேன் நம்ம கல்ச்சர். இது யார் சார்? அதனால்தான் பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். நாம் பாரதி நனவாச்சா இல்லையா? அவன் கனவெல்லாம் நனவு. அவன் சித்தன் சார், மகா சித்தன் பாரதி. பாரதி மாதிரி ஒருவனை பிரபஞ்சத்திலே இனி எவனும் பிறக்கவும் முடியாது. வாக்கு சித்தன். மகாளி பராசக்தி மனதிலே குடியேறி இருந்தாள். ஃப்ராய்டு சொல்லுவார், மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம்னே. மேல் மனம் என்னை பற்றிய சிந்தனை, நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றிய சிந்தனை, ஆழ்மனம் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகிற இடம். அதனால்தான் திருக்கோயில்களுக்குள்ள போனா சிவாலயங்கள சிவாச்சாரியார், பெருமாள் கோயில்ல பட்டாச்சாரியா இருக்காங்க. அவங்க ஆச்சாரிய பெருமக்கள். நமக்கு அந்த வருகிற பக்தனுக்கும் பரம்பொருளுக்கும் ஒரு இடையிலேயே குருவாக இருந்து அந்த பரம்பொருளையே கொண்டு வந்து அந்த ஆழ்மனத்துல நிறுத்துறார். குருவிலா கல்வி பாழணும். குருதான் வேறு. நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? ராமாவதார அவதாரத்தையே நிகழ்த்தவர்கள் ஞான குருமார்கள் தான். இந்த இடத்தில் திருமணம் நடக்க போகிற என்ற தேவரகசியத்தை அறிந்தவர் வசிட்டர். அதனால்தான் யாகம் பண்ண சொன்னார். புத்திரகாமேஸ்வரி யாகத்தை தசரதம் பண்ணதுக்கு காரணமே அதுதான். அவருக்கு தெரியும் ராமாவதாரம் இங்கதான் நிகழப் போகிறது என்ற தேவரகசியம். இந்த இடத்தில் இவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைத்தால் தான் ராவணவதம் நடக்கும் என்கின்ற தேவரகசியம் அறிந்தவர் விஸ்வாமித்திரர். அதனால்தான் கொண்டு வந்து சீதா பிரயாணத்தை நடத்தி வச்சார். காணேக வேண்டும் என்ற தந்தையினுடைய கட்டளை ஏற்று காணக வந்திருக்கக்கூடிய இவர்கள் இந்த இடத்தில் தங்கினால்தான் ராவண மதத்திற்குரிய சாத்தியம் நடக்கும் என்று அறிந்தவர் அகத்தியர். அதனால்தான் பஞ்சவடியில வந்து தங்க வச்சார். அப்ப ராமாவதாரத்தையே பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் அவங்கதான். அதனால்தான் ஆச்சாரியர், இறைவன் ஆச்சாரியனை வணங்கின மண் இந்த மண். அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம். அதனால்தான் அந்த பண்புகள் நிலைத்திருக்கிறது. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் அதானே அன்பு. ஸ்ரீ ராமபிரான் முதலா வசிட்டருடைய குடிசைக்குள் நுழைகிறார். ஆசிரமத்துக்குள்ள போறார். ஆசிரமத்துக்குள்ள அங்க அப்பெல்லாம் கல்வி கொடுத்திருப்பாங்க. ஆச்சாரியர்கள் நடத்துற கல்வி வேற, ஆசிரியர்கள் நடத்துற கல்வி வேற. இவர்கள் வாழ்க்கை பாடம் நடத்துகிறவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையையே பாடமாக நடத்தியவர்கள். ராமபிரான் உள்ள நுழைகிற, நீ யாருன்னு கேட்டார் வசிட்டர். அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் ராமர். சபாஷ், நான் தேடின மாணவன் நீதான். என்ன அழகு! மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மகன் சொல்லல. அந்த பண்பாடு, அது இல்லறத்தில் பூத்த அன்பு மலர். ஒரு வீடு ஒரு மனிதனை உருவாக்குகிற பயிற்சி நிலையம் சார். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுல அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் ஒரு பையனையும் ஒரு பெண்ணையும் செம்மைப்படுத்துகிற சிகரங்கள். அவனை நல்ல மனிதனா இருக்கும். நமக்குள்ளே சண்டை போட்டுக்கலாமா? ஒருத்தரை தாழ்த்தலாமா? அன்னைக்கு ஒரு அம்மா கணவனும் மனைவியும் ஒரு குடும்ப கூட்டத்துல 2 பேரும் மனசு விட்டு பேசுங்கன்னா மறுநாளே பேசணும்னு அந்த அம்மா ஆசைப்பட்டு, வாயா உட்காரு, நேத்து புலவர் கூட்டத்தை கேட்டல்ல, பேசாம இருக்காத, உட்கார், ஏதாவது பேசு. இல்லடி நான் பேசினாலே வம்பு வருது. அப்ப நான் என்ன வம்புக்காரின்னு நினைக்கிறியா? அப்ப எங்க பரம்பரை வம்பு வளர்க்கிற பரம்பரையா? பத்தியா டெவலப் பண்ற பத்தியா? இதுக்குதான் நான் மௌனமாவே இருக்கிறது. நீயே பேசு. இவ்வளவு தூரம் என்ன கேட்கட்டல, நீயே பேசு. இல்ல மாமா, நீயும் நானும் ஒன்னா போற இடத்துக்கு பேர் தானே சொர்க்கம்னு கேட்டுது. அதுக்கு அவன் சொன்னா, அடியே 2 பேரும் ஒன்னா போற இடம் சொர்க்கம் இல்லடி, மாமா மட்டும் போற இடம் தான் சொர்க்கம்.
இப்ப நான் எங்க போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அது சரி, எனக்கு சொர்க்கம்னா என்னன்னு தெரியாது, நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்னமாமா அப்படி கேளு. ஆமா, சொர்க்க வாசல் திறந்து உள்ள போனா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை பேரழகிகள் எல்லாம் மாமா கையை பிடிச்சிட்டு உள்ள அழைச்சிட்டு போவோம். அப்ப நரகத்துல ஒரு கருப்பு குரங்கு வந்து உன்னை கை பிடிச்சு கூட்டிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, போங்க மாமா, உங்களுக்கு இங்கேயும் பேரழகி அங்கேயும் பேரழகி, எனக்கு மட்டும் இங்கேயும். அவன் ஜென்மத்துக்கு வாய் திறப்பான். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் போய் பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தார். இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லாமே மிகுந்த ஒரு முன்னேற்றம். சரி நிகர் சமம் நம்பார் பாரதி அந்த வார்த்தைக்கு அடையாளம் கொடுக்கிற இடம். தாய் தான் முதல் விதையை போடுங்க. பண்பாடு ஒழுக்கம்னாலே தாயினிடத்திலிருந்து கத்து. தாயால் உருவாக்கப்பட்ட குழந்தை, தந்தையால் உருவாக்கப்பட்ட குழந்தை எவ்வளவு பேர் இருக்காங்க சரித்திரத்தில் நிறைய சொல்லலாம். சிறைச்சாலையிலே இருந்து கொண்டே கடிதத்தின் மூலமாக உலக வரலாற்றையே பாடமாக நடத்திதான் ஆட்சி பீடத்தில் பிரதமர் நாற்காலியில் உட்கார வைத்த பெருமை ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் உண்டு. இந்திரா காந்தியை உருவாக்கினோர் அவர். கடிதத்தின் மூலமாகவே உலக வரலாறு தாய் உருவாக்கியது தானே அண்ணல் காந்தியடி. தென்னாப்பிரிக்காவில் படிக்கிற காலத்துல மது அருந்து மாமிசம் சாப்பிடும்னாங்க, தாய்க்கு பிடிக்காதுன்னார். பல மைல் தூரத்து அப்பால் இருக்கிற தாய்க்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் நினைப்பது போல் தூரத்தில் இல்லை, அவள் என் இதயத்தில் இருக்கிறாள்னு காந்தி மறுத்தார். அதனால நாம் விதைக்கிறோம். தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால்தான் மீண்டும் நினைவுபடுத்தும் கோயிலோட. அதனால்தான் குடும்பமே கோயிலுக்கு வர்றது காரணம் அதுதான். இப்ப இது ஒரு கூட்டு வழிபாடு, அது தனி வழிபாடு. அந்த காலத்துல சங்க இலக்கியத்திலே இருக்கு சார், இல்லுரை தெய்வம்னு ஒண்ணு கொண்டாடணும். குல தெய்வ வழிபாடு இருந்தது. இன்றைக்கும் உலக நாடுகள் பூராம நம்ம பிள்ளைகள் புலம்பெயர்ந்து போயிருந்தாலும் குலதெய்வ வழிபாடு நடக்கிற போதே எத்தனை ஆயிரம் லட்சம் செலவானாலும் வர்றாங்க இல்லையா? அதுதானே சார் நம்ம தேசம் விதைத்த பண்பாடு, தேசம் விதைத்த மிகப்பெரிய சொத்து அதுதான் ஐயா. அதைத்தான் நான் மீண்டும் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்போம், நல்ல அன்பை சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னார் அருட்பிரகாச வள்ளலார். அன்புக்குத்தான் ஆண்டவனே அடிமொழி. ஞானம், அதாவது ரெண்டு உண்டுங்க. ஒரு ஞானத்தையும் உருவாக்குகிற பிள்ளை வேணும். அதனாலதான் ஞானக்கனியை பெறுகிறார். அது வர கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அம்மையப்பனை வலம் வந்து கனியை பெற்றார் விநாயக பெருமான். உலகம் முழுவதும் தேடினார் முருகப்பெருமான். ரெண்டு பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? அம்மையப்பன் தான் உலகம் என்று ஒரு பிள்ளை, உலகம் முழுவதும் இருப்பவனும் அம்மையப்பன் தான் என்று இன்னொரு பிள்ளை. அதானே நமக்கு படிப்பினை, நம்ம எடுத்துக்கிட்ட பாடமே அதுதானே. அதனால்தான் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகின்னு தாயுமானவர் சொன்னார். எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் ஒருவன் தான் நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறான். 5 பூதங்களை தந்தவனும் அவன்தான், 5 புல இன்பங்களை கொடுத்தவனும் அவன்தான், 5 புலன்களை கொண்ட மானுடம் அனுபவிப்பதற்கான 5 பூதங்களை படைத்தவன். அந்த 5 பூதங்களையும் இயக்குகிற ஒரு மாபெரும் வல்லமையும் அவன்தான் வைத்திருக்கிறான். சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டிவிக்கும் குற்றாலத்து அண்ணலார். அதனால வாழ்க்கையை கொண்டாடணும், வாழ்க்கையை மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாள் இணைய நாள். இறைவன் நமக்கு எப்பயுமே நம்ம ஒருத்தர் குறைகள் தான் சொல்றோம். சில பெண்கள் கூட சலிச்சுக்கிறாங்க. என்ன திருப்பதியில காட்டாங்க, திருச்செந்தூர்ல காட்டாங்க, திருத்தணியில காட்டாங்க. அவன் அந்த ஆளும் உட்காந்துருப்பான் சேர்லயே, எவரும் என்ன தவிர உள்ளூர்ல கேட்கலடின்னு இல்லையா? ஆனாலுக்கும் ஒரு குறைகளை மனதிலே சுமந்து கொள்வதை விட நிறைகளை நோக்கி நாம பயணப்படுவதுதான் நம்ம தேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இருப்பதில் திருப்தி அடை, வாழ்க்கை சுகமாகவும் சுபிட்சமாக இருக்கும். நான் தான் ஆசிரியர் பணியில் இருந்தேன் சார்.
எந்த பிள்ளைகளும் வந்து நான் வந்து அதிகமா தூக்கத்தை அடிச்சதே கிடையாது. ஏன்னா நீங்கள் அதிகாரம் ஒரு கையில் இருக்குது, அன்பு ஒரு கையில் இருக்கிறது. அதிகாரத்தை கையில் எடுப்பதை விட அன்பை கையில் எடுங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். இன்னும் கூட சொல்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம், வெளி உலகத்திற்கு போங்க, நீங்க முயற்சியை முன்னிறுத்துங்க, முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க தோற்காதீர்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற குறிக்கோளோடு போரிடுவோம், உழைப்போம், ஜெயிப்போம். வீட்டுக்குள்ள வந்தீங்களா தோற்பதற்கு தயாராகி மனம் திறந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? நம்ம வீடு வினோதமான பரிசை உலகத்துக்கு சொல்லி கொடுத்திருக்குது. யார் அதிகம் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயித்தவர்கள். எங்க வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள சார் ரசிங்க, வாழ்க்கையை ரசிக்கணும் சார். மீண்டும் சொல்றேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தா. இன்னொரு 10 நிமிடம் எடுத்துக்கலாமா? ஏன்னா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில 8:30 முடிச்சிருவாங்க, ஆனா 8:30 தான் இங்க தொடங்குது. உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயங்களுக்கு. 8:30 சன் டிவி ரெக்கார்டிங்கா இருந்தா கூட எழுந்து போயிடுவாங்க. இவ்வளவு நேரம் இந்த நேரத்துல அமர்ந்திருக்கிறீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஐயாவை கேட்டேன், சகாதேவன் பிரசாதம் கொடுத்தாச்சான், எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு. ஏன்னா கரசங்கால சிவராத்திரிக்கு பேச போய் யாரும் கையும் தட்டல, யாரும் சிரிக்கல. ஒரு 4000 பேர் இருப்பாங்க சார், எல்லாம் 2 பிரசாதத்தையும் கையில வச்சுக்கிட்டு போட்டி போட்டுது. ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நாங்க பேச்சுல ஜெயிக்கிறது லேசான விஷயம் இல்லையா. நாங்க இந்த ஒரு கூட்டம் பெரிய எல்லாமே மெத்த படித்தவர்கள், வாழ்க்கையை தெரிந்தவர்கள், அனுபவசாலிகள். அறிவாளிகள் வேற, அனுபவசாலிகள் வேற. பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். கவியரசு கண்ணதாசன். எல்லாமே அனுபவசாலிகள். அனுபவத்துக்கு மத்தியில பேசுறது பெரிய விஷயம். நாங்கெல்லாம் பேசல அப்படின்னாக்கும் அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம். யாரையாவது ஒருவரை அடையாளம் வச்சுக்குவோம். அந்த ஒரு முகத்தை ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு முறை திரும்ப பார்ப்போம். அவர் எப்படி உள்வாங்கிறார், எப்படி ரசிக்கிறார்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தான் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இது எங்களுக்கு பழக்கம். அப்படிதான் ஒரு 1000 பேர் மத்தியில இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். அவர் ரொம்ப அட்டகாசமா கை தட்டுறார், சிரிக்கிறார், ஆரவாரமா இருந்தார். எனக்கு மகிழ்ச்சி தாங்கல. துள்ளி துள்ளி எனக்கு செய்திகளே எக்கச்சக்கமா வந்து குவிஞ்சுது. அப்புறம் எல்லாரும் போன பிறகு அவரை மட்டும் தனியா கூப்பிட்டு, எப்படிப்பா ரசிச்ச, என்னமா நல்ல உன்னை பார்த்து பார்த்தா நான் பேசினேன், கியா போல்தாக. அப்ப என் முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அட பெருமாளே, இப்படி ஒரு சோதனையா நமக்குன்னு நினைச்சேன். அப்புறம் எப்படிடா சிரிச்சேன்னு. எல்லாரும் சிரிக்கும் போது நான் மௌனமா இருந்தா நல்லா இருக்குமா, அதனால சேர்ந்து சிரிச்சேன். ஏன்னா இந்த கேட்கிறவங்க எப்படி கேட்கிறாங்களோ அப்படி உள்வாங்க தான் எங்களால கொடுக்க முடியும். அது மாதிரி இந்த கூட்டத்துல ரொம்ப அருமையா கேட்டு ரசிச்சு பெருமைப்படுத்தினவங்க அத்தனை பேரையும் நான் வணங்குவதை தவிர வேற வார்த்தை இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. சகாதேவன் அவர்கள் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, வந்து பேசணும் அப்படின்னாங்க. ரொம்ப வரங்க அவசியம். சிவாச்சாரியாரும் போன்ல பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால மீண்டும் நான் நிறைவா சொல்றேன், பக்தி என்பது நம்ம வந்து நீயா நானான்னு வேணாம். யாராவது அதிகமா பேசினாலும் கூட நம்ம பொறுமையா இருக்கும். பொறுமை உண்மைங்க. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அதுதான் சார் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். அதனால்தான் நான் வகுப்பறையில கூட பாருங்க, நான் அதிகமா பசங்கள்லாம் இது பண்ண மாட்டேன். அவன் எதை எழுதினாலும் ரசிப்பேன். இப்படி கூட யோசிக்கலாமா? ஏன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோட 20 நாள்ல போடுறாங்க, அதே ரோட 15 பேர் எத்தனை நாள்ல போடுவாங்கன்னு கேட்டிருந்தேன். இது அனாவசியமான கேள்வி.
ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருந்தோம். நியாயமா இல்லையா? அது அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டான் சார், ஃபுல் மார்க் போட்டான். அவன் ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் எழுதுவான். குறைகள்னு பார்க்காதீங்க சார். கோவலன் எழுதுறதுக்கு கேவலன் எழுதிட்டான், கால் விட்டு போச்சு. ஏன்டா அப்படி எழுதுனேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது, கோவலன் தலையை எடுத்தான், எனக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லை சார், அதனால என்னால முடிஞ்சது காலை எடுத்தேன். அவன் காலை எடுத்தானே இல்லையோ, அவன் சொன்ன பதில் உண்மையிலே ரசிச்சேன். இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா ஆசிரியர்களுக்கு தாங்க தெரியும் ஒரு பையன் எப்படி வருவான். 6ஆம் கிளாஸ் படிக்கிற போதே பையனுடைய அப்பா வந்து கேட்டிருக்காரு, என் நண்பர் தான் அவரு, பையன் எதிர்காலத்துல என்ன ஆகும்னு பயமா இருக்குது, கவலையே படாத, அரசியல்ல பிரகாசமா வருவான் அப்படின்னு. எதை வச்சியா சொல்றேன்னு. எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில படுத்துக்கிறான். அதனால அவனுக்கு அது ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியனும் உளவியலா அறிஞனா மாறணும். நான் ரசிங்கன்றேன். ஒரு தப்பா பார்க்காதீங்க, தப்ப கூட சரியாக்குறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். இந்த பிள்ளைகளை ரசிக்கணும்ன்ற. அப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு சார், டென்ஷனா உள்ள வராரு. மத்தியானம் பையன் சேர்ல உட்காந்துங்கிறான், அவனை விட டென்ஷனா உட்காந்துங்கிறான். என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்கு, கைத்தசில கலப்பாத போப்பா, நானே இங்கிலீஷ்ல 1 மார்க்ல போச்சுன்னு கவலையில இருக்கிறேன், நீ இன்னும் வந்து போனா போது விடுறான்ட்டு போயிட்டார். சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார் தெரியும் அவன் வாங்கினதே ஒண்ணுதான்னு. அப்பவே தெரிஞ்சிருந்தா 4 சாத்தி இருப்பாரு. அதை ஆற விட்டு பக்குவமா தான் ஜெயிச்சுட்டான். பாத்தீங்களா? நீங்க அவனை லேசா நினைச்சிடாதீங்க சார், அவனும் ஏதாவது பொறுப்புல வருவான் பின்னாடி. பேச்சு சாதரியம் இருக்குது இல்ல, இசை ஒரு கலை, தெய்வீக கலை. அது நம்ம ஒரு இசை தெய்வீகம் சார்ந்த கலை. பேச்சும் தெய்வீகமாக இருக்கணும். அப்பதான் சார் ஒரு சொல்லு ஒரு மனிதனை உருவாக்குற வல்லமை பெற்றது சார், சாதாரணமானது இல்லை சார். அதனால அந்த சத்தியம் என்ற வார்த்தை, தர்மம் என்ற வார்த்தை மறந்துட வேணாம். பிள்ளைகளை நேசிங்க. எங்களை சில டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க எங்கிட்ட, நீங்க செல்லம் கொடுத்து இந்த பசங்க வீணா போனான்னு வாங்க. இல்லம்மா விடுமா, அவன் செல்லம் கொடுக்கறது இல்லம்மா, அவனை அப்படியே ரசிங்கம்மா. பாரதியார் ரசிக்க சொல்லியிருக்காரு, நீங்களும் ரசிங்க. உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் எழுதுனா நீங்க நினைப்பீங்களா? என்னம்மா எழுதியிருக்காங்க. ஹிஸ்டரி டீச்சர் வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துருது, காந்தி ஜெயந்தி பத்தி எழுதுறான்னு எழுதியிருந்தேன். காந்தியை பத்தி 4 வரி எழுதி கீழே எழுதிக்கிறான், அந்த ஜெயந்தி பத்தி எதுவும் செய்தி தெரியாதுன்னு எழுதிக்கிறான். என்கிட்ட நம்ம சண்டைக்கு வந்துருது, ஒன்னாலேயே வீணா போட்டான் பசங்க. நான் சொன்னேன், இதை விட மோசமாலாம் எழுதிக்கிறாமா. ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தேன், அவன் ஒருத்தன் இதே பையன் தான் எழுதிக்கிறான், அந்த 4 வரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான். ராஜா ராம் மோகன் ராய் 4 பேரு, அவரு ஒருத்தர் தான். அதுலயே எழுதிக்கிறான், ராஜாவுக்கு ராமுக்கு அடிக்கடி சண்டை வரும், மோகன் தீர்த்து வைப்பார்னு எழுதிக்கிறான். அவனையே கூப்பிட்டு விசாரிச்சேன், ஏன்டா இப்படி ஒரு தேச பெருந்தலைவர் பெயரை இப்படி பிரிச்சுட்டேன்னு. ஓன்னு அழுதான் சார். ஏன்டா அழற, நான் அடிக்கல திட்டல ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் எங்களுக்கு தான் கை கட்டி வச்சிருக்குது, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல, ஏன்டா இப்படி நான் பண்ணா தப்புன்னு கூடமா சொல்லக்கூடாதுன்னு. நான் அதுக்காக அழல சார், நீங்க படிச்சு பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. எங்க ஆளுங்களை அப்படியே இருக்கிறாங்களே. குழந்தைகளோடு கொஞ்சம் சார். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் எடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதத்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். அதனால்தான் குழந்தை முருகனும் குழந்தை விநாயக பெருமானை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதனால குழந்தைகள் வடிவத்துல தெய்வத்தை பாருங்க. மூத்த பெருமக்கள் வயதுல அவங்களுடைய தெய்வத்தின் அம்சமாக பாருங்க. அவங்களுடைய வாழ்த்தை பெறணும். வாழ்த்தை பெற பெற வீடே ஒரு கோயிலாக மாறணும். அந்த வீடே ஒரு கோயிலுக்குள்ள வந்து அவங்களை அறிந்து கொள்ளுகிற உயரிய பாடம் அதுதான்.
இந்த ஆலயம் போல் நம்ம வீடும் சுபட்சமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. எல்லா பூஜைகளுக்கும் ஒரு ஒரு தொடர்பு உண்டு, எல்லா ஸ்லோகங்களுக்கும் ஒரு வலிமை உண்டு. அதனால்தான் கர்ப்ப கோபுரத்தை உயரமா கட்டினா, கர்ப்ப கிரகத்தை சிறியதாக கட்டினா, அங்கே ஆச்சாரியர் குரு ஓதுகிற மந்திரங்கள் அத்தனையும் அங்கே பிரதிபலிச்சு அங்கே வழிபாடு செய்கிற பக்தனுடைய ஆன்மாவில் ஒருங்கிணைந்து கலந்து அவன் ஒரு சக்தியும் வல்லமையும் பெற்றவனாகத்தான் வெளியிலே வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் சிறப்பும் கோவிலுக்குள் உண்டு. அதனால மனிதனை தனிமைப்படுத்தி ஒரு தனி வழிபாட்டை வீடு செய்கிறது, ஒரு கூட்டு வழிபாட்டை, ஒரு ஒருமைப்பாட்டை, ஒரு தெய்வ பக்தியோடு தேசபக்தியும் தருவது திருக்கோயில்களாக நம் தேசத்தில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோயில்கள் தான் அன்னதானம் கொடுத்து மானுடத்தினுடைய பசித்தியை அணைக்கிற அட்சய பாத்திரமாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, மீண்டும் நிறைவு செய்கிறேன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை நம்ம தொழுவோம், நம்ம தொழுது ஒருங்கிணைப்போம். அத்தனை மனங்களையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு ஆலயத்துக்குள் இருக்கிற மிகப்பெரிய அற்புதங்கள். அதாவது இருக்கிற கோவில்களை செம்மைப்படுத்துவோம், பூஜைகளை தொடர்ந்து நடத்துவோம். அதனுடைய பெருவிழாக்களை திருவிழாக்கள்ல தொலைந்த குழந்தை உண்டு. ஒரு காலத்துல திருவிழாக்களை தொலைத்த குழந்தைகள் உண்டு. இன்னைக்கு திருவிழாக்களையே தொலைத்து விட்ட குழந்தைகளாக இருக்கிறார்கள். மீண்டும் விழாக்களை பண்ணுவோம். இறையருளால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். இனி கொரோனா வராது, அது ஒரே நம்பிக்கை, அது வராது. இறைவன் ஒருவன் தான், அந்த வைத்தீஸ்வரன் அதற்கு ஒரு வைத்தியம் பண்ணுவான்னு நம்ம எல்லாம் நம்பணும். நம்ம பிரார்த்தனை நிறைவேறியது, அதுதான் உண்மைங்க. மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன், மனதை செம்மையாக்குவது இறைவனுடைய திருநாமம் தான். கோயிலுக்கு போய் நேரம் இல்லைன்னா கூட அந்த திருநாமங்களை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கை நம்முடைய ஆணிவேர். அந்த நம்பிக்கை என்ற செடியை விருட்சமாக்குவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் பார்த்து கொள்வான். நம்முடைய மகிழ்ச்சிக்கு அவனே பொறுப்பு. பிறரை நீங்கள் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தினால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய பேரை கடவுளே தருவான். அந்த கடவுள் அவதாரத்தில் நமக்கு நிறைய இடங்கள், வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க ஐயா, அது போதும். நம்ம பண்பட்ட நம்ம வார்த்தையை கேட்டால, ஐயா நீங்க ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயா, சந்தோஷமா இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் கூட அம்மா தாயே சோறு போடுன்னா, அந்த அம்மா வெளியில வந்தது, ஆளு பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கிறேடா, போய் ஏன்னா விட்டு வேலை செஞ்சு பொழிச்சு சாப்பிடக்கூடாது, பிச்சை எடுக்கிற. அவன் கோவிக்கல சார், கோவப்படல, ஆத்திரப்படல. நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்றதுன்னு கேட்கல சார். அம்மாடி நீ கூட பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்க, இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்குன்னே நீ வீட்டுல இருக்கிற, சினிமாவுக்கு நடிக்கவா போன? அந்த அம்மா கண் கலங்கிட்டுது. என்ன புரிஞ்சுக்கின ஒரே தம்பி நீதான்டா, அப்படியே இருடான்னு சொல்லி சூடா 4 இட்லி கெட்டி சட்னி வச்சு கையில கொடுத்து, எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் கேள்றா, நான் தரேன்னு சொல்லிச்சுன்னா கோபப்பட்டிருந்தா அந்த குணம் நிறைவேறிருக்குமா? வார்த்தைகள் என்பது பலம், கடவுள் கொடுத்த வார்த்தை. சார் உங்க வார்த்தை கடவுள் மாதிரி இருந்தது சார், அசரீரி மாதிரி இருந்தது சார் சொல்றான்னா, நம்ம எந்த அளவுக்கு உயரத்துல கடவுள் வச்சிருக்கிறான்றத பாருங்க. நல்லதே எண்ணுவோம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே நடக்கும். நன்றி.